மேட்ரஸ்ல போடுறதுக்காக ஜிப் மாடல் இருக்கிற கவர் நாங்க லாஸ்ட் டைம் ஷாப்பிங் போறப்போ வாங்கியிருந்தேன். எங்க வீட்ல எங்க அம்மா எல்லா மேட்ரஸ்க்கும் இந்த மாரி கவர் தான் போட்டுருப்பாங்க. இது போடுறப்போ சீக்கிரமா அந்த கவர் கலஞ்சு கலஞ்சு வர்ற பிரச்சனையே இருக்காது. அது போக ஒயிட் கலர் மேட்ரஸா இருக்குன்னா, இது போட்டுட்டு அது மேல நம்ம ஒரு கவர் விரிச்சுட்டோம்னா, மேட்ரஸ்ல இந்த கரையும் படாது. நான் ஆல்ரெடி பெட்ரூம்ல போடுற மேட்ரஸ்க்கு இந்த கவர் வாங்கி போட்டேன். நல்லா ஃபிட்டா இருந்தது. அதனால இப்போ திவான் செட்டுக்கும் சேஞ்ச் பண்ணிற போறேன். மேட்ரஸ் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஷாக்கு. கீழ காட்ல நெறைய பேப்பர் அவ்ளோ தூசியா இருந்தது. இந்த பேப்பர்லாம் எப்படி இதுக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. காட் எல்லாம் நல்லா டஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மேட்ரஸ் போட்டு கவரும் விரிச்சுட்டேன். ஆனா, இந்த கலர் அவ்வளவா எங்களோட ஹாலுக்கு செட் ஆகல. மோஸ்ட்லி ப்ளூ இல்ல ப்ரவுன் அந்த 2 ஷேட் தான் நல்லாருக்கும். எப்பவுமே அதுதான் போடுவோம். அதனால இதுக்கு மேல இந்த மாரி பிளாங்கெட் த்ரோ ஒண்ணு இருந்தது. அது வந்து விரிச்சு விட்டுற போறேன். இதோட சைஸ் தான் செட் ஆகுமான்னு ஆரம்பத்துல குழப்பமா இருந்தது. ஆனா, நல்லா விரிக்கிறப்போ இது நல்லா ஸ்ட்ரெச் ஆச்சு. அதனால பெர்ஃபெக்ட்டா இப்ப ஃபிட் ஆயிட்டு, எங்க வீட்ல ரொம்ப வருஷமா இந்த திவான் செட் தான் போட்டுருக்கோம். அப்பப்போ கவர் மட்டும் மாத்துவோம். மத்தபடி இதுல பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்காது. பார்க்கறதுக்கு ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா, இந்த பிளாங்கெட் த்ரோ போட்டதுக்கு அப்புறமா லுக் நல்லாவே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. என் ஹஸ்பண்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சது.